ஹலோ கைஸ், ஹாய், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை டு கோயம்புத்தூர் திண்டிவனம் ரூட் வழியாக ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டோல் இருக்குது, எவ்வளோ சார்ஜஸ் ஆகும், டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றா பார்க்கலாம். நாங்கள் சென்னையில் போரூர்லேருந்து ட்ராவல் பண்ணதுனால நாங்கள் வானகரம் டோல்கேட் வந்து பே பண்ணி ட்ராவல் பண்ணோம். ஸோ இன்க்ளூடிங் வானகரம் டோட்டலாக வந்து எவ்வளோ டோல் இருக்குது, எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானகரம் அங்கே வந்து 50 ருபீஸ், அப்புறம் பரனூர் அங்கே 70 ருபீஸ், ஆத்தூர் 70 ருபீஸ், விக்ரவாண்டி 105 ருபீஸ், செஞ்சுருச்சி 65 ருபீஸ், வீரசோழபுரம் 65 ருபீஸ், நாத்தாங்கரை 65 ருபீஸ், மேட்டுப்பட்டி 65 ருபீஸ், சங்ககிரி 75 ருபீஸ், விஜயமங்கலம் 70 ருபீஸ், கனியூர் 115 ருபீஸ். டோட்டலாக இந்த ரூட்டில் வந்து 11 டோல் இருக்குது. 11 டோலுமே பே பண்ணி ட்ராவல் பண்ணால் நம்ம 815 ருபீஸ் வந்து பே பண்ணியிருப்போம். இப்போ வாங்க நாங்கள் எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணோம், எவ்வளோ டோல்ஸ் வந்து நாங்கள் பே பண்ணி ட்ராவல் பண்ணோம், எவ்வளோ டோல்ஸ் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் சென்னையிலேருந்து மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி இருந்துமே திண்டிவனம் வரைக்கும் நிறைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது. டிராஃபிக் அப்படின்ட்டு இல்லை, பட் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. நாங்கள் ட்ராவல் பண்ணது வீக் டே. இதே வீக்கெண்டாக இருந்தால் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்குன்னு தெரியுது. இது எதனால் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இது வந்து 2 லேன் ரோட். நம்ம கிருஷ்ணகிரி ரூட்டில் பார்த்த மாதிரி இது 3 லேன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்டையர் சவுத் தமிழ்நாட்டுக்கு இந்த திண்டிவனம் ரூட்டு தான் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட். அப்படிங்கிறதுனால அதிகமான வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வந்து இங்கே இருக்கும். நாங்கள் திண்டிவனத்தில் ஊர்வசி அப்படிங்கிற ஒரு லாஞ்சில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். இது ஹைவே மேலேயே தான் இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்தது. நீங்கள் இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம் ரூட் எடுக்காமல் நாங்கள் வந்து திருவண்ணாமலை ரூட் வழியாக எடுத்தோம். எதனால் விழுப்புரம் ரூட் எடுத்தால் கம்ப்ளீட்டாக 5 டோல்கேட்டு நம்ம பே பண்ணணும். அதிலே திருவண்ணாமலை ரூட் எடுத்தால் எந்த டோலுமே பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மேப் சஜஸ்ட் பண்ணதுனால நாங்கள் திருவண்ணாமலை ரூட் வந்து எடுத்தோம். திண்டிவனம் டு சேலம் விழுப்புரம் ரூட் வழியாக போனாலும் இந்த திருவண்ணாமலை ரூட் வழியாக போனாலும் ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. பட் இங்கே என்ன சேஞ்ச் அப்படின்னா டைமிங். விழுப்புரம் ரூட் வழியாக போனால் 1 hour முன்னாடியே ரீச் ஆயிடுவீங்க. இதே திருவண்ணாமலை ரூட் எடுத்தால் 1 hour வந்து எக்ஸஸாக காமிக்குது. திண்டிவனம் டு சேலம் திருவண்ணாமலை ரூட்டில் புதுசாக வந்து ஒரு 3 டோல்கேட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ரூட்டில் போனீங்கன்னா ஃபியூச்சரில் இங்கே 3 டோல்கேட் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று வந்து திருவண்ணாமலைக்கு முன்னாடி ஒரு டோல்கேட்டும், திருவண்ணாமலைக்கு அப்புறம் ஒரு டோல்கேட்டும், அரூர் டு சேலம் நடுவில் ஒரு டோல்கேட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் திண்டிவனம் டு சேலம் வந்து விழுப்புரம் ரூட் வழியாக போனால் அதிகமாக டோல்கேட் இருக்கும். திருவண்ணாமலை வழியே போனால் டோல்கேட் வந்து பைபாஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் நீங்கள் போனால் ஃபியூச்சரில் இங்கேயுமே டோல்கேட் வரப்போகுதுங்க. அதனால் இந்த ரூட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் விழுப்புரம் வழியாகவே போகிறது வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் திண்டிவனம் டு அரூர் வரைக்கும் ரோடு வந்து நல்லா இருக்குது. அரூர் டு சேலம் வந்து டோட்டலாகவே ரோடே கிடையாது. இப்போ தான் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியும் அது முடியறதுக்கு 2-3 years ஆயிரும். ஸோ அது வரைக்குமே ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த ரூட்டை நீங்கள் எடுக்க வேணாம். நீங்கள் வந்து சேலம் தான் போகணும் அப்படின்னா திண்டிவனம் டு விழுப்புரம் ரூட் வழியாகவே நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டான ஒரு ரூட்டாக இருக்கும். சேலம் ரீச் ஆனோன்னே ஹைவேல பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்க முடியல. ஒரு 30 kilometers டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தால் சங்ககிரி டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்ரீ சரவண பவனை வந்து பார்க்க முடிஞ்சது. அங்கே நாங்கள் லஞ்ச் ட்ரை பண்ணோம். லஞ்ச் மீலுமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் மீல்ஸ் தான் சாப்பிட்டோம். எல்லா டிஷ்ஷஸுமே நல்லா இருந்தது. அங்கே சர்வீஸும் நல்லா பண்ணாங்க. அதுபோக அங்கே பார்க்கிங் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுபோக அங்கே இவி சார்ஜிங்குமே இருக்குது. ஸோ இவியில் ட்ராவல் பண்ணுறவங்க அங்கே இவியுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுபோக அங்கே சின்ன சின்ன கடைகள் நிறையா இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரைவே பண்ணிட்டு இருக்காமல் ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு அங்கே சில கடைகள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும் அங்கே வாங்கலாம். ஸோ அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து டோட்டலாக வந்து 3 டோல்கேட் வந்து இருக்கும். ஒன்று சங்ககிரி, விஜயமங்கலம் அண்ட் கனியூர். நாங்கள் பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரியே கனியூர் டோல்கேட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் சங்ககிரி அண்ட் விஜயமங்கலம் டோல்கேட் வந்து நாங்கள் பே பண்ணி தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ கருமத்துப்பட்டி ரீச் ஆனோடனே அங்கிருந்து கோவில்பாளையம் ரூட் எடுத்துட்டோம். நாங்கள் டெஸ்டினேஷன் வந்து சரவணம்பட்டி தான். அதனால் நாங்கள் கனியூர் டோல்கேட் ஸ்கிப் பண்ணோம். இதே நீங்கள் காந்திபுரம், முக்கடம், இல்லை ராமநாதபுரம் அந்த மாதிரி ரீஜன் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கனியூர் டோல்கேட் பே பண்ணி அந்த ஹைவேலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.